பேர் கணேசன். நான் அட்வொகேட்டாக இருக்கேன். தாவே கலவு உறுப்பினராக இருக்கேன். 2 நாளைக்கு முன்னாடி ஏடிஎம்கே இளைஞர் மாநாடு நடத்தியிருந்தாங்க. அதில் செல்லூர் ராஜு தமிழக முதலமைச்சரை பற்றி ஒருமையில பேசுறாரு. என்ன அவர் இருக்கிறது தமிழகத்தில் உயர்ந்த பதவியில் இருக்காரு. அவரை பற்றி ஒருமையில பேசுறாரு. அதுக்கு யாருமே கண்டனம் தெரிவிக்க மாட்டாங்க. இதே போன வருஷம் வந்தப்ப ஸ்டாலின் அங்கிள்னு சொன்னதுக்கு தமிழர்கள் எல்லா அரசியல்வாதியுமே கொந்தளிச்சாங்க. இப்போ இவர் முதலமைச்சர் அதெல்லாம் இருக்காரு. அதை பற்றி யாருமே கேட்கறதே இல்லை. அந்த பொறுப்புக்கு ஒரு மரியாதை இருக்கு. அந்த மரியாதையை கொடுத்து கண்டிப்பா அவர் பேசணும். உரிய நடவடிக்கை சொல்லி நான் கமிஷன் போய் பார்க்கிறோம். இந்த மாதிரி இதே மாதிரி எந்த அரசியல்வாதி ஆர்பி தேவகுமார் பேசுறாரு, எந்த அரசியல்வாதியுமே அவர் முதலமைச்சர் ஒரு மரியாதையா பேசணும். ஒருமையில இனிமே பேசவே கூடாது. அப்படி பேசினாங்கன்னா தமிழ்நாடு பூரா இதை எதிர்த்து நான் கண்டனம் தெரிவித்து போராட்டம் நடத்துவோம். இல்ல அவங்க மேல உரிய சட்டப்படி நடவடிக்கை சொல்லியிருக்கோம். ஆமா, சட்டப்படி நடவடிக்கை தொடர்ந்து இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களை இந்த மாதிரி கூட்டம் போட்டா நாங்க போய் முற்றுகையிடுவோம். கண்டிப்பா இல்ல அவர் திமுகவும் அதிமுகவும் சொல்லி கட்சியை குறிப்பிட்டு தான் சொல்றாரு. ஒரு தனிப்பட்ட முறையில் தனிமனித தாக்குதல் ஈடுபடாதீங்கன்னு தான் நாங்க சொல்றோம். அவர் ரெண்டு கட்சி சேர்ந்து கூட்டுக்கலாட்டம் பண்றாங்கன்னு சொல்றாங்களே தவிர இவர் தான் அவங்க குறிப்பிட்டு சொல்லல. இவர் ஏன் முதலமைச்சர் பதவியில் இருக்கணும் குறிப்பிட்டு சொல்லணும்னு அவசியம் இல்லை. தனிமனித தாக்குதல் ஈடுபடக்கூடாது. அரசு மேல விமர்சனம் வைங்க. அதை முதலமைச்சர் அவர்கள் கண்டிப்பா கன்சிடர் பண்ணுவார். பட் மற்றபடி அவர் மேல தனிப்பட்ட தாக்குதல், இது எலெக்ஷனுக்கு முன்னாடியும் அதான் பண்ணாங்க. முழு நேரமும் தனிமனித தாக்குதல் தான் ஈடுபடுறாங்க. அதை செய்யவே கூடாது. ஆமா, அவதூற அதாவது அவரை பத்தி மனுல அவதூறா பேசியிருக்காங்க. ஒருமையில பேசியிருக்காரு. கண்டிப்பான முறையில் அவர் மேல நடவடிக்கை இருக்குன்னு சொல்லியிருக்கோம். என் பேர் கணேசன். அதிமுக அபகரிச்சாங்கன்னா அவங்க கட்சிக்காரங்களை போய் அவங்க தானே கேட்கணும், ஏன்பா போறீங்க அப்படின்னு. அந்த தலைமை சரியில்லாம தானே அவங்க இங்க சேர்றாங்க. யாரையும் அழைக்கலையே, யாரையுமே கூப்பிடல. அவங்களோட தலைமை சரியில்லை. அதனால அந்த கட்சியை காலியாகி போய் அந்த விரக்தியில போய் வன்மத்தை போய் கக்க கூடாது முதலமைச்சர் மேல தனிப்பட்ட முறையில. என் பேர் கணேசன், வழக்கறிஞர். என்ன